இந்தியால 1,00,000 கோடிக்கு மதிப்பிலான எலக்ட்ரிசிட்டி வருஷம் நம்ம லூஸ் பண்ணிட்டு வரோம். இந்த லாஸ இன்டைரக்டா கவர்மெண்ட் உங்க இபி பில்ல தான் ஆட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா யாருக்குமே தெரியாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 5 இயர்ல ஸ்டாக் மார்க்கெட்டையும் புரட்டி போடுற மாதிரி ஒரு செக்டரை இது கிரியேட் பண்ணிட்டு வருது. அதுதான் ஸ்மார்ட் கிரிட் செக்டர். இந்தியால ஆல்மோஸ்ட் 30% எலக்ட்ரிசிட்டி திருட்டு போயிட்டு இருக்கு. இது எப்படின்னா, மீட்டரை டேம்பர் பண்றது, டூப்ளிகேட் கனெக்ஷன் கொடுக்கிறது, இந்த மாதிரியான ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டில மூலமா நம்ம 30% எலக்ட்ரிசிட்டியை லூஸ் பண்ணிட்டு வரோம். இப்படி லூஸ் பண்றதுனால இந்த பவர் ஜெனரேஷனுக்கான மணியை நம்ம கொடுக்காம இருக்க போதில்ல. சோ அந்த லாஸ மிட்டிகேட் பண்றதுக்கு தான் உங்க இபி ஸ்லாப்ல சைலண்டா யூனிட்டுக்கான அமௌண்ட்டை ஆட் பண்ணிட்டு வந்துருவாங்க. சோ போன வருஷம் இதே யூனிட்டுக்கு 1000 ரூபாய் இருந்தது, இந்த வருஷம் என்ன 1020 ரூபாய் இருக்கு அப்படின்ட்டு நீங்க யோசிப்பீங்க. சோ 20 ரூபாய் தானே நம்ம நெக்லிஜிபிளா அதை விட்டுருவோம் செய்வோம். இந்த 20 ரூபாய் நம்ம 120 கோடி பாப்புலேஷன் வருஷம் ஃபுல்லா அக்யூமுலேட் ஆச்சுன்னா இந்தியாவுக்கு எவ்வளவு மணி போகும்னு யோசிச்சு பாருங்க. இப்படி பண்ணி தான் அந்த லாஸை மிட்டிகேட் பண்ணிட்டு வராங்க. பட் இது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லைன்றதுனால இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் ஸ்மார்ட் மீட்டர் அப்படின்ற கான்செப்டை இந்தியா ரோல் அவுட் பண்ண போறாங்க. ஆல்மோஸ்ட் 25 கோடிக்கான ஸ்மார்ட் மீட்டர் வர 2028 மார்ச்சுக்குள்ள நம்ம ரோல் அவுட் பண்ண போறதா ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டுலயே இவ்வளவு பெரிய ஸ்கேல்ல ஒரு பவர் டிஜிட்டைசேஷன் ப்ராஜெக்ட் எந்த கண்ட்ரியும் பண்ணதில்ல. நம்ம தான் அதுல ஒரு முன்னோடியா இருக்க போறோம். ஓகே, இது ஒரு புது செக்டர்னு சொல்றீங்க. அப்படி எவ்வளவு மணி தான் இதுல புழங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்மார்ட் மீட்டர் 4000 இருந்து 4500 ரூபாய் நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க டாக்ஸோட. அப்போ 25 கோடிக்கான ஸ்மார்ட் மீட்டரை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1,00,000 கோடிக்கான எஸ்டிமேஷன் இதுல வரும். இது பாத்தீங்கன்னா வெறும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும் தான். அப்போ ஆல்மோஸ்ட் பல லட்சம் கோடிக்கான செக்டரா இது உருவாயிட்டு வருது நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல. சரி, ஓகே, அதுதான் இந்தியா ஆல்ரெடி லாஸை ரிகவர் பண்ணிட்டு வராங்களே, அப்படி என்ன அவங்களுக்கு அவ்வளவு அக்கறை நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் மீட்டர் கொடுக்குதல்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் மீட்டர் ரோல் அவுட் பண்றது மூலமா 40 to 50% லாஸை அவங்க அவாய்ட் பண்ணிடலாம்னு டிஸ்காம் சொல்றாங்க. சோ அப்படி அவாய்ட் பண்ணிட்டா வருஷம் இதுல எவ்வளவு மணி அவங்களுக்கு வரும்னு யோசிச்சு பாருங்க. இது மெயின் ரீசன். ஓகே, இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. பட் இதுல எந்த கம்பெனி வின் பண்ணுவாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதை டெண்டர் மெத்தட்ல விட்டு எந்த கம்பெனி வின் பண்ணுதோ அவங்க தான் பாத்தீங்கன்னா இதோட மேஜர் லைன் ஷேரை எடுத்துட்டு போவாங்க. சோ எந்த கம்பெனி இதுல வின் பண்ணுவாங்க நம்ம செக் பண்ணணும்னா, நீங்க கூகுள்ல போயிட்டு ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் டைப் பண்ணாலே இதோட டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அதுல எந்த கம்பெனி பார்ட்டிசிபேட் பண்றாங்க, யாரு வின் பண்றாங்கன்ற டீடைல்ஸ் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, இதுல ஒரு 10-15 கம்பெனி வின் பண்ணாங்கன்னா அப்ப அதுல நான் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். ஒரு கம்பெனி டெண்டரை வின் பண்றதுக்காக கம்மியா கோட் பண்ணாங்கன்னா அவங்களால குவாலிட்டேட்டிவா கொடுக்க முடியாம போகும். சோ அந்த மாதிரியான கம்பெனியை அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஸ்மார்ட் மீட்டர் இந்தியா ஃபுல்லா இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, அதுக்கு பெரிய கேஷ் ஃப்ளோ இருக்கணும். சோ அந்த மாதிரியான ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்கிற கம்பெனியா பாருங்க. மூணாவது பாத்தீங்கன்னா, இது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பயங்கரமான ஒரு டிசிப்ளின் இருக்கணும். சோ எந்த கம்பெனிக்கு அதுல ப்ராப்பர் எக்ஸிகியூஷன் ஹிஸ்டரி வச்சிருக்காங்க, எந்த டிலேவும் இல்லாம கமிட் பண்ண டைம்ல எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்குறேன். சோ இந்த 3 பேராமீட்டரை ஃபுல்ஃபில் பண்ற கம்பெனி கண்டிப்பா நெக்ஸ்ட் 5 இயர்ல இதுல ஒரு டாமினன்ட் பிளேயரா வருவாங்க. ஹிஸ்டாரிக்கலா இந்த ஏரியால லீட் பண்ணிட்டு இருக்க சில கம்பெனி பாத்தீங்கன்னா ஜீனஸ் பவர். இவங்க இந்த மீட்டர் மேனுஃபேக்சர் பண்றதுல ஒரு லீடிங் பிளேயரா இருக்காங்க. இவங்களை தவிர ஹெச்பிஎல் எலக்ட்ரிக், பெல், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல ஒரு லீடிங் பிளேயரா இருப்பாங்க. அண்ட் இவங்க மேஜர் லைன் ஷேரை எடுத்துட்டு போறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இந்தியாவோட எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எடுக்கிறப்போ இவி இந்த மாதிரியான செக்டர்லாம் நம்ம நோக்கி ஓடிட்டு இருக்கோம். பட் இந்த ஸ்மார்ட் கிரிட் செக்டர் சைலண்டா நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ல ஒரு பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு செக்டர் லெஜெண்டரியா ஆகிறதுக்கு முன்னாடி அது இயர்லி ஸ்டேஜ்லயே ஐடென்டிஃபை பண்றது நம்மளுக்கு பயங்கரமான ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஐ எடுத்துக்கிட்டோம்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு பெரிய செக்டரா உருவாகும்னு சொல்லியிருந்தா நம்ம யாருமே நம்பி இருக்க மாட்டோம். இப்போ அது பயங்கரமான குரோத்ல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் 5 இயர்ல ஸ்மார்ட் கிரிட் செக்டருக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கு. சோ கண்டிப்பா இது உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. நான் ஒரு சிம்பிள் வாட்ச் லிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோல ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு, சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் செக்டர் பயங்கரமா வரும்னு தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் பை ஃப்ரம்